श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुं नारायणस्य सदसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्वीषटारेः न्यस्तभारं सम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मवारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् जीवनं जगतां जीयात् किमप्यजतः स्पृहम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम्। अस्मद्गुरुपरम्परायै नमः। நமஸ்தே. இந்த கீதா என்கிற உபனிஷத்தினுடைய பரம சாரம் இந்த 2 ஸ்லோகங்களிலேதான் இருக்கின்றது என்பதை நம் சுவாமி தேசிகன் தாத்பர்ய சந்திரிகையிலே மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார். ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவா ஸ்ரத்தாவந்த அனசூயந்தஹ முஷ்யந்தே தேபி கர்மபிஹி யே த்வயேதத் அபி அசூயனதஹ ந அனுதிஷ்டந்தி மே மதிம் சர்வஜ்ஞான விமூடாஹ. சர்வஜ்ஞான விமூடான் ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசஹ. இந்த 2 ஸ்லோகங்கள் இருக்கு. அதாவது 31வது மற்றும் 32வது ஸ்லோகங்கள். இதுல ஒருவனுக்கு அசூயை இல்லாம இருந்தால் அவன் என்ன விதமான நன்மை அடைந்தான் அப்படிங்கிறத சொல்றார். ஏ மாணவாக அங்க ப்ளூரல்ல சொல்றதுனால எந்தெந்த மனுஷாலாம் மே எனக்கு மதம் சம்மதமான இதம் இப்படி கீழ் கூறியவாறு கர்மயோகத்தை நித்தியம் சிறப்பறிந்து விடாமலே எப்பொழுதும் ஞான யோகத்தினால் இழியாமல் பக்தி யோகத்திலே கர்மயோகத்திலே மட்டும் இழிந்து அனுஷ்டந்தி அதை அனுஷ்டிக்கிறார்களோ தே அவர்களும் ஸ்ரத்தாவந்தகா இதிலே ஸ்ரத்தை உள்ளவர்களும் அனசூயந்தகா அபி இதில் அசூயை இல்லாதவர்களும் கர்மபிகி அனாதி வினைகளாலே முஷ்யந்தே விடப்படுகின்றனர். ஏது அப்படி இல்லாமல் எவர்கள்
அபியசுயந்தா அந்த அஸ்ரத்தையும் அசூயையும் கொண்டவர்களாக ஏதத்து இந்த மேமதம் எனக்கு இஷ்டமான கர்மயோகத்தை நானு திஷ்டந்தி செய்யாமல் இருக்கின்றார்களோ, அதாவது விட்டு விடுகிறார்களோ, இதை விட்டுவிட்டு கர்மயோகத்தை விட்டுவிட்டு ஞான யோகத்தை செய்கின்றனரோ, தான் அப்படிப்பட்ட அவர்களை அச்சேதசகா பகுத்தறிவுக்குள்ள மனம் இல்லாதவரும் சர்வஞானபி மூலானி ஆத்ம ஞானங்கள் எல்லாவற்றிலும் விஷயமானவற்றை அறியாதவனுமாக நஷ்டான் மேலும் எல்லா பலன்களையும் இழந்தவனாக வித்தி ஏ அர்ஜுனா நீ தெரிந்துகோ அறிந்து கொள்ளுங்கள். உபனிஷத்துக்களாலே எப்பொழுதும் பேசப்படுகின்ற அந்த பரமாத்மா மே மதமிதம் இது எனது சித்தாந்தம் என்ற அருளி செய்கிற ஒரே இடம் இதுதான். இது எனது சித்தாந்தம்னு சொல்றான் பகவானே. அதனாலே இது பரமசாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியுது. கர்மயோகமானது ஞான யோகத்தை இடையிடாமலேயே சாட்சாத்தாக ஆத்ம சாட்சாரத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து அதை செய்வதற்கு தகுதியுள்ளவர்களான எவர் தினமும் அந்த கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் பந்த ஹேத்துக்களான நம்மளுடைய இந்த சம்சாரத்திற்கு காரணமான பாபங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அனுஷ்டிக்காமல் போனாலும் இந்த உயர்ந்த சாஸ்திரார்த்தத்திலே விஸ்வாசமும் அதிலே ஒரு துறையும் உள்ளவர்கள் அதிலிருந்து விடுபடுகிறார்கள். சிரத்தை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த மகா குணம் நிரம்பிய சாஸ்திரார்த்தத்தில் ஒரு அசூயை இல்லாமல் ஒருவன் இருப்பானேயானால் அந்த தோஷத்தையாவது அவனிடம் ஏறிடாமல் இருந்தால் அவர்களும் விடுபடுவார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்திலே தேவி முச்சந்தே அவர்களும் விடுபடுகிறார்கள் சொல்றாரு. கர்மயோகத்தை செய்யவன் விடுபடுகிறான். அப்ப அவர்களும் உள்ள இருக்கிறதுனால அப்ப வேற இன்னொருத்தரும் விடுபடுறான்னு தானே ஆறுது. அது யாரு? இந்த சமுச்சய வாச்சகமான அபிசப்தத்தினாலே பேசப்படுகின்ற வேறொரு அதிகாரி எவன் அப்படின்னா ஞான யோகின்னு சொல்ல முடியாது. கர்மயோகத்தை ஸ்தோத்திரம் பண்ணும் பிரகரணத்திலே அந்த ஞான யோகிய பத்தி பேச்சே கிடையாது, பிரசக்தியே கிடையாது. அதனால அபிசப்தத்தினாலே அபகர்ஷம் தாழ்வு என்பது பேசப்படுகிறது என்று கொண்டால் கர்மயோகத்தில் அபகர்ஷம் சொல்லப்படுகிறது என்பதும் கர்மயோகத்தை ஸ்தோத்திரம் பண்ணும் இந்த பிரகரணத்துக்கு அதுவும் சேராது. அப்போ உண்மையிலேயே கர்மயோனமானது மிகவும் தாழ்ந்ததும் அல்ல, மேலும் அதை நித்தியம் அனுஷ்டிப்பவர்கள் அசூயை இல்லாமலும் ஸ்ரத்தை உள்ளவர்களுமாக இருப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினாலே இதுல நாம என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும், ஸ்ரத்தாவந்தகா அனசூயந்தகா அப்படிங்கிற அடைமொழிக்கு அர்த்தம் இல்லாமல் போயிட்டது. அப்போ அனுஷ்டிப்பவர்களைப் போலே ஸ்ரத்தை உள்ளவர்களும் விடுபடுகிறார்கள், அசூயை இல்லாதவர்களும் விடுபடுகிறார்கள் என்றால் அந்த அபிங்கிற சப்தத்துக்கு சமுச்சயம் அபகர்ஷம் என்ற இந்த இரண்டு பொருள்களில் எதை கொண்டாலும் எல்லாம்
சங்கதமாகவே ஆகிறது. சரி, இதுல என்ன சந்தேகம், என்ன சமாதானம்? இந்த ரெண்டையும் சொல்றார். அதாவது கர்மயோகத்தை அனுஷ்டிக்காமல் போனாலும் கூட ஸ்ரத்த இருந்தா போதும். அதாவது கர்மயோகம் நம்மளால அனுஷ்டிக்க முடியல, ஆனாலும் கர்மயோகம் சிறந்தது. ஐயோ அதை என்னால அனுஷ்டிக்க முடியலையே அப்படின்னு அதுல கொஞ்சம் ஸ்ரத்த இருந்தாலே போதும். இல்ல கர்மயோகம் பண்றவனை பார்த்துட்டு பொறாம அசூயப்படாம இருந்தாலே போதும். அப்போ எல்லாரும் சுலபமான வழியை பார்ப்பார்களே தவிர சிரமப்பட்டு பலனை அடைய வேணும்னு யாரும் நினைக்க மாட்டார். அதனால அசூயை இல்லாதவனுக்கும் செய்பவனுக்கும் பயன் ஒன்றுதானா? இப்போ ஒருத்தன் ஒரு கர்மாவை பண்றான், அவனுக்கு பிரயோஜனம் கிடைக்கிறத பாக்குறோம். ஒருத்தன் அவன் பண்றானே அவனுக்கு நல்லது நடக்கணும்னு அவன் மேல பொறாமப்படலை. அப்படி பொறாமப்படாதவனுக்கு எப்படி பலன் ஒன்றா இருக்கும் இல்லையா? அசூயை இல்லாதவனுக்கும் அந்த கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கும் ஒரே பலன் சொன்னா நம்ப முடியாதையே. இதற்கு என்ன காரணமா சொல்றது அப்படின்னா, இதுல செய்பவனுக்கு சாட்சாத்தா நேரடியா ஒரு பலன் கிடைக்கிறது. ஸ்ரத்தை உள்ளவனுக்கு அதன் மேற்படியான அனுஷ்டானத்தின் மூலம், இப்ப ஸ்ரத்த இருக்கு, இன்னைக்கு அவன் பண்ணல, அவன் ஸ்ரத்த இருக்கிறதுனால இன்னைக்கோ ஒரு நாள் பண்ணுவான், அதனால பலனை பெறுவான்னு சொல்லலாம். ஆனா அசூயை இல்லாதவனுக்கு அதற்கு மேற்படியான ஸ்ரத்தையும் அதற்கு மேற்படியான அனுஷ்டானமும் சேர்ந்து பிறகு அவனுக்கு பலன் கிடைக்க வேண்டும். ஆகையால் அசூயை இல்லாமல் இருந்தாலும் மேற்படிகள் நிச்சயம் சம்பவித்து பரம்பரையா பலன் கிடைக்கும் என்பதுதான் சமாதானம். இப்போ ஒரு பிரம்மச்சாரி ஒரு மனைவியை இழந்த வயோதிகன், ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லை. இப்போ பிரம்மச்சாரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அவன் குழந்தை. இவன் வயதானவன், பத்னியும் இல்லை. இவனுக்கு வயசானவனுக்கு பொண்ணு கொடுக்க யோசிப்பா ஒண்ணு. அப்படியே ஏதோ ஏழையோ பாழையோ கொடுத்தா கூட இவன் வயோதிகத்தின் காரணமாக இவனுக்கு இன்னும் குழந்தை பிறக்குமாங்கிறதே சந்தேகம் இல்லையா? இந்த ரெண்டு கேஸ் வச்சு இந்த மாதிரி இதுல இந்த அசூயை இல்லாதவன் என்பது ஒரு பட்சம், அதே மாதிரி ஸ்ரத்தை இருக்கிறவன் ஒரு பட்சம். ஸ்ரத்த இருக்கு, ஆனா அவன் அந்த காரியத்தை பண்ணல. அவனுக்கும் அதே மாதிரி பலன் எப்படி கிடைக்கும்? இப்ப கர்மானுஷ்டானம் பண்றவனுக்கு என்ன அந்த கர்மத்தை அனுஷ்டிப்பதனாலே கிடைக்கின்ற பலனோ அதை அதுல ஸ்ரத்த இருக்கிறவனுக்கு கிடைக்குமா? இப்போ அடியனுக்கு சயின்ஸ்ல ஸ்ரத்த இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ்ல ஸ்ரத்த இருக்குன்னு சொல்லும்போது வெறும ஆன்சர் பேப்பர்ல ஒண்ணு எழுதாத முடிச்சுட்டு வந்தா மார்க் போட்டுவாடா, பாஸ் பண்ணிடுவேன்னா முடியாது. ஸ்ரத்த இருக்கு, ஆனா அந்த கர்மாவை எழுதுற கர்மாவை பண்ணணும்னு இருக்கலாம்ல, அது மாதிரி இல்லாத. இப்போ எழுதுறவன்
நன்னா எழுதினான்னா பாஸ் பண்ண போறான் இல்லையா? இப்போ வெளியில ஸ்ரத்த இருக்கிறவன், இப்ப அவளுக்கு ஸ்ரத்த இருக்கு. ஸ்ரத்த இருக்கிறதுனால அதுல என்ன அவனை கொண்டு மூட்டோம்? நன்னா படிக்க சொல்லி மூட்டோம். நன்னா படிச்சான்னா நன்னா பரீட்சை எழுத போறான், நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ண போறான் இல்லையா? இது ஸ்ரத்தை உள்ளவனை பொறுத்த வரைக்கும். அசூய இல்லாதவர்தான் இருக்கான்னு வச்சிருந்தோம். அவனுக்கு ஸ்ரத்த கூட கிடையாது. அதாவது அவ பண்றத பார்த்து இவனுக்கு பொறாமை இல்லை, அசூய இல்லை, அவ்வளவுதான். அப்போ அந்த அசூய இல்லாதவனுக்கு என்ன ஆகும்? பண்றானே நம்மளும் பண்ணான அப்படின்னு அதுல ஒரு ஸ்ரத்த உண்டாகும். முதல்ல என்ன ஆகும்? ஸ்ரத்த உண்டாகும். அந்த ஸ்ரத்த அந்த கர்மா பக்கத்துல அவனை இழுக்கும். அப்புறம் அது தானா அவனை கிருத்தியனாக்கிவிடும், அந்த செயலை செய்பவனாக ஆக்கிவிடும். அதனால தான் அந்த உட்பதத்தினாலே ஸ்ரத்தை உள்ளவனையும் அசூயை இல்லாதவனையும் சேர்த்து சொன்னார். ஆனா பலனில ஒரே பலன் இல்ல, 3 பேருக்கும் வெவ்வேறு பலன் தான். ஆனால் அந்த கர்மாவை செஞ்சதுக்கு அப்புறம் 3 ஒரே விதமான பலன்களை அனுபவிக்கிறார் இல்லையா? இப்போ அசூயை இல்லாதவனுக்கும் நிச்சயம் பலன் உண்டு என்பது மகாபாரதத்திலே சித்தமாகி இருக்கிறது. தருமஹா ஸ்ருதோவா திருஷ்டோவா ஸ்மிருதோவா கதிதோபிவா அனுமோதிதோபிவா ராஜேந்திர குணாதி புருஷம் சதா அப்படிங்கிறது மகாபாரத ஸ்லோகம். வியாசர் பண்ணது. ஒருவன் தர்ம காரியம் பண்றான், அத நம்மிடத்துல அவன் தர்ம காரியம் பண்றான்னு ஒருவன் சொன்னால், அப்போ அசூய இல்லாம அத நாம ஆதரவுடன் கேட்டாலும் நமக்கு பயன் உண்டு, கண்ணால் பார்த்தாலும் பயன் உண்டு, அத மனசாலே நினைச்சாலும் பயன் உண்டு, வாக்குனாலே சொன்னாலும் பயன் உண்டு. நம்மளையே ஒருத்தன் நான் இந்த தர்மத்தை செய்யறதா இருக்கேன்னு சொன்னா அதை தடுக்காமல் அவசியம் செய்ய வேண்டியதுதான் செய் என்று ஆமோதித்தாலும் பயன் உண்டு. அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இப்போ தர்மத்தை செய்பவனுக்கு உறுதுணையாக அதை தடுக்காமல் அவனுக்கு மேலும் மேலும் ஒரு தூண்டுதலை ஊட்டியபடி இருப்பதுதான் இந்த அசூயையற்றிருப்பதும் அனசூயாக இருப்பதும் அதே மாதிரி ஸ்ரத்தையுடன் இருப்பதும். அதனால யாரெல்லாம் இத பண்ணாமலும் இதுல ஸ்ரத்தை இல்லாதவர்களாயும் அசூயையும் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு காலம் தத்துவ ஞானம் பிறக்காது. அப்போ அந்த மனசானது பரிதவித்து போய் அது மனசே அந்த அந்தக்கரணமே இல்லாதவர்களாக எந்த விதமான புருஷார்த்தத்துக்கும் யோகிதை தகுதி அற்றவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். அப்போ அந்தக்கரணத்தினுடைய காரியமான அந்த தத்துவ ஞானம் இல்லாதபடியினாலே அந்த அந்தக்கரணம் இல்லை என்பது இங்கே பேசப்படுகிறது. பணம் எடுக்கிறவனாயிருந்தாலும் சரி, அந்த காரியம் போகமோ தானமோ இல்லாமல் போனால் தரித்திரன் என்று அவன் நிர்ணயிக்கப்படுவானே. இப்போ பணம் இருக்கு ஒருத்தகிட்ட, ஆனா அந்த பணத்தை
ஒருத்தன் அனுபவிக்கலேன்னு வச்சுக்கோ, அவனை என்னன்னு சொல்லுவீங்க? அவன் அதிகமா செலவழிச்சா ஊதாரிம்பீங்க. அவன் செலவழிக்கல, தானம் பண்ணல அப்படின்னா அவன் கருவி தரித்திரம் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்படின்னு இங்க ஒரு கேள்விய கேட்கிறார். இதுல ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். கர்மயோகத்தை ஒருத்தன் பண்றான், கர்மயோகத்துல பண்ணணுங்கிற ஸ்ரத்த என்னமோ இருக்கு, ஆனா ஒருத்தன் பண்ணல. கர்மயோகம் பண்றத இன்னொருத்தன் பாக்குறான், அவனுக்கு ஸ்ரத்த இல்லை, ஆனா இவன் பண்றானேங்கிறதான அசூய பொறாமை இல்லை. ஒருத்தன் அத பண்ணல, இன்னொருத்தனுக்கு ஸ்ரத்தையே இல்லை, இன்னொருத்தன் அதுல அசூயப்படுறான். இப்ப மொத்தம் 6 கேஸ் எடுத்துருந்தான் இல்லையா? இப்போ ஒருவன் கர்மயோகத்தை பண்றான், இன்னொருத்தன் கர்மயோகத்தை பண்ணல. இப்ப 2 பேர். ஒருத்தன் கர்மயோகம் பண்றத பார்த்து நாமளும் பண்ணணும்னு ஸ்ரத்தையோட இருக்கான். ஒருத்தன் கர்மயோகத்தை பார்த்தும் கூட ஸ்ரத்தையே வரல. இன்னொருத்தனுக்கு இந்த கர்மயோகம் பண்றவனை பார்த்து அசூய கிடையாது, நல்லது பண்றான் அசூய கிடையாது. ஆனா இன்னொருத்தன், ஐயோ அவன் கர்மயோகத்தை பண்றானே, அப்ப அவனுக்கு பலன் கிடைச்சுன்னா அவன் நம்மளோட பெரியவன் ஆயிடுவான்னு ஒரு அசூய. இந்த மாதிரி 6 கேஸ காண்பிக்கிறார் இதுல. இப்போ இதுல 3 பேர் வாழ முடியும். கர்மயோகம் பண்றவனுக்கு பலன் கிடைக்க போறது, இப்ப கர்மயோகம் பண்ணாதவனுக்கு பலன் கிடைக்க போறது இல்லை இல்லையா? அப்புறம் கர்மயோகம் பண்றவனை பார்த்து அப்போ ஸ்ரத்த இல்லாதவனுக்கு அந்த கர்மயோகம் குதிர போறது இல்லை, அதனால அவனுக்கும் பலன் கிடைக்க போறது இல்லை. இப்போ அந்த கர்மயோகம் பண்றவனை பார்த்து அசூயப்படுறான்னு வச்சுக்கோ, அந்த அசூயினாலே அவன் பொல்லாங்குகள்ல இறங்கி அவன் அந்த கர்மயோகம் பண்றவனை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணுவான். அதனால மேலும் மேலும் பாபங்களை செய்து பாப்பியாதான் ஆவானே தவிர அவன் கர்மயோகம் பண்றதுக்கு யோகிதை உள்ளவனாக ஆக மாட்டான். இப்படி இந்த 6 கேஸ்ல ஒருத்தனுக்கு நேரான பிரயோஜனம், இன்னொருத்தனுக்கு ஸ்ரத்தை இருக்கு, அது கர்மமா மாறினதுக்கு அப்புறம் பிரயோஜனம், இன்னொன்னுக்கு அசூய இல்லை, அது அந்த அசூய இல்லாம இருக்கிறது ஸ்ரத்தையா மாறி, அந்த ஸ்ரத்த அப்புறம் கர்மானுஷ்டானத்துக்கு கொண்டு போச்சுன்னா அவனுக்கு பலன். அப்போ அந்த உங்கிற பதத்தினாலே இந்த 2 பேர்களும் சொல்லப்பட்ட அசூயற்றவர்களும் ஸ்ரத்தை உள்ளவர்களும் சொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுல பல கேள்விகள் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை போய் ஏன் உபனிஷத்தினுடைய பரமசாரம்னு சொல்றான். இப்போ நாமெல்லாம் என்ன பண்றோம்? ஸ்ரத்தையோட கேட்கணும், நடைமுறைப்படுத்துறோமா? கர்மயோகம் நீரோ பண்றேன் நாம பண்றேன், நான் ஒத்துரும் கிடையாது. ஆனா கர்மயோகத்தை காட்டிலும் மேலான யோகத்தை பண்ணிட்டு இருக்கோம். கொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்திருக்கோம். இதை விட ஒரு பெரிய கர்மயோகம் உண்டா? கர்மயோகம்னா என்ன? கர்மாவை பண்றது தானே. அது எம்பெருமானை பற்றியதான கர்மாவை பண்ணணும். நான் சீட்டு விளையாடுறேன், அது கர்மா இல்லையா? சீட்டு விளையாடுறதுன்னு இது கர்மா தானே. அப்போ அந்த கர்மா நான் பிளே கார்ட்ஸ் சொன்னான்னா அது கர்மா தான். அந்த கர்மா அவனுக்கு பிரயோஜனத்தை கொடுக்குமா? இந்த மாதிரி நானும் கர்மயோகி, ரொம்ப செல்ஃபிஷ் மோட்டிவோட என் நாம்பியா, என் குழந்தைகள்,
அதுன்னு குறுகிய வட்டத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அது எப்படி சரியாக? இதெல்லாம் ஒண்ணுதான். இப்போ அடியன் எதுக்காக சம்பாதிக்கிறேன்? நன்னா சாப்பிடணும், இதுதானே முதல்ல. தானே இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு புத்தி இருக்கிறவன் சொல்லுவான். பசிக்கிறவன் இன்சான் உடம்பிற்கு வயிறே பிரதானம் தான். இது எது பிரதானம்? சிரசு பிரதானமா இல்ல சிரசுதான் பிரதானம் தான். அப்போ அது given to the context தான் சொல்ல முடியுமே தவிர சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒருத்தன் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறான், ஒருத்தன் அனுஷ்டிக்கல. ஒருத்தன் கர்மயோகத்தை பார்த்து அசூயப்படுறான், இன்னும் கம்பல்ல. ஒருத்தன் கர்மயோகம் பண்றவனை பார்த்து தானும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஸ்ரத்த வருது, இன்னொருத்தனுக்கு அந்த ஸ்ரத்தையும் வரல. இப்படி ஒரு 6 விதமான இதை இருக்கு. அதுல 3 நல்லது 3 கெட்டது. இந்த 3லேயும் அது எப்படி அவனுக்கு அந்த கர்மாவுடைய பலன் ஒன்னா சொல்லிருக்கே எப்படின்னா, இப்போ அந்த கர்மயோக நிஷ்டன் ஸ்ரத்த இருக்கிறவன் கத்துக்கிறத பண்ணி அவனும் போயிடுவான். அசூய இல்லாத இருக்கிறவன் ஏதோ ஒரு கால கட்டத்துல ஸ்ரத்தை ஏற்படும். அந்த ஸ்ரத்தை ஏற்பட்டா அதுக்கப்புறம் கர்மயோகத்தை கடைபிடிப்பான். கர்மயோகத்தை பண்ணா அந்த பலனை அவன் நிச்சயம் அடைவான். இப்போ இது நாம சொல்றதான, அதாவது விசிஷ்டாத்வைதிக பரமான. இதுல அத்வைதம் என்ன சொல்றது? எந்த மனுஷாலாம் என்னுடைய இந்த கொள்கையை எடக்கு பேசாமல் மறுத்து சொல்லாமல், அது முட்டாள்தனத்தினாலேயே என்னை தஞ்சமாக கொள் என்று பகவான் தற்புகழ்ச்சி செய்து கொள்கிறான் என இது போன்றவற்றை காரணமாக கொண்டாவது இடக்கு பேசாமல் நம்பிக்கையோடு எப்பொழுதும் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களும் கர்மங்களில் இருந்து விடுபடுகிறார்கள். ஆனால் இடக்கு பேசுகின்ற எவர்கள் என்னுடைய இந்த கொள்கை அனுஷ்டிக்கவில்லையோ அவர்கள் அவிவேகிகளாகவும் அறிவெல்லாம் பலவாறாக நீங்கியவர்களாகவும் அழிந்து போனவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள். இப்போ இவாளை எடக்கு பேசுறவான்னு தவிர, இப்ப நமக்கு ஸ்ரத்தை இல்லாதவன் அசூயை உள்ளவன்கிறத நம்ம பாஷ்யக்காரருடைய இது. அதே அத்வைதமா சங்கரர் என்ன சொல்ற, எடக்கு பேசுறோம் மூக்காதத்தை. அதாவது எதை சொன்னாலும் இடக்கு மடக்கா கேட்பான் அந்த மாதிரி. அதனாலே அப்படி அந்த இடக்கு பேசுறவாக்கால அவளை அவிவேகிகளாகவும் அறிவு மயங்கியவர்களாகவும் பாபிஷ்டர்களாகவும், அதனால் அவரை அழிந்து போனவர்களாக நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்றார். துவைத்தத்துல சரி ஏன் இந்த மாதிரி இது சொல்லல அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்டதா ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அது அவளுடைய சித்தாந்தம். அதனால அதை மேற்கொண்டு போகாம பின்னால இந்த இடத்துல என்னன்னா, ஆதிசங்கரர் பகவான் தன்னைத்தானே தற்புகழ்ச்சி செய்து கொள்ளுகிறான் அப்படின்ற இது
பகவான் தற்புகழ்ச்சி செய்து கொள்வானா, அதுவும் தன்னுடைய அத்தியந்த சிஷ்யனான யாரை காப்பாற்ற வேண்டும் என்று போர்க்களத்திலே அவனோடு நிற்கிறானோ அந்த அர்ஜுனனிடத்திலே அவனுக்கு அசூயை வருமா, அல்லது அந்த அர்ஜுனனிடத்திலே தன் பெருமையை பேசுவானா? இத பின்னால் வந்த நம் சிஷ்டாத்வைத மகான் ஒருவர் அதி அற்புதமா சொன்னார். ஆதிசங்கரனுடைய இந்த தத்துவட்சி என்பது எப்படி இருக்குன்னா, உதாரணம் சொல்றார். புறந்தாத்து பெருமைய உடப்புறந்தான்ட்ட சொல்லிண்டாலாம் ஒத்தி. என்ன பிரயோஜனம்? நீ எங்க பிறந்தியோ, எந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தியோ, எந்த ஆத்துல பிறந்தியோ அதே ஆத்துலதான் அவனும் பிறந்தான். நீ என்ன சாப்பிடுறியோ அத்தையதான் அவனுக்கும் கொடுத்தா அம்மா அப்பா சாப்பிடுறான். அப்ப அவனுக்கு என்ன புதுசா திரும்பி போறது இல்லாதது இல்லை. அப்போ பிறந்தாத்து பெருமைய உடப்புறந்தான்ட்ட பேசி என்ன பிரயோஜனம்? சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ புக்காத்துல சொல்லு, அதுல ஏதாவது பிரயோஜனம். அதே போய் அண்ணா கிட்டையோ தம்பி கிட்டையோ போய் சொன்னா என்ன பிரயோஜனம்? நீ தெரியாத ஒண்ணு சொல்ல போறியா? அந்த மாதிரி இவர் தத்துவட்சி என்று சொல்லுவது எப்படி இருக்குன்னா, பிறந்தாத்து பெருமையை உடப்புறந்தான்ட்ட சொன்ன கதையா இருக்குன்னு உதாரணம் சொல்லுவாங்க. சரி, இப்போ துவைத்தத்தை பார்க்கலாம். எந்த மனுஷாள்னா என் வார்த்தையிலே ஆஸ்திக்யமும் பக்தியும் உடையவர்களாக அதை புத்தியில் கொள்கிறார்களோ, பகவான் கஷ்டமான காரியத்திலே ஏவுகிறான் என்று என்னை குறை கூறாமல் கர்மாவை கட்டாயம் பண்ணணும் என்கிற என்னுடைய அபிப்பிராயத்தை எல்லாரும் எப்போது யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் கூட நிஷ்காம கர்மங்களினாலே மோட்சம் அடைகிறார்கள். ஞானிகள் மோட்சம் அடைகிறார்கள் என்று கூறவும் வேண்டுமோ? இது மோட்சம் அடைகிறா, ஆனா நிஷ்காம கர்மங்களினாலே மோட்சம் அடைகிறான்னு சொல்றார். இது ஒரு விதத்துல ஒத்துக்கப்படக்கூடியது. இன்னொரு இதுல அந்த நிஷ்காம கர்மம் என்ன? இப்போ ஒரு பலனற்று அடியேன் ஒரு கிருத்தியத்தை ஒரு காரியத்தை பண்றேன்னா எனக்கு மோட்சம் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? உபாய அனுஷ்டானம், சரணாகதியோ இல்ல பக்தி யோகமோ உபாயத்தை பண்ணாத அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா? அப்போ வெறுமை இருக்கிறவனுக்கு இப்படி மோட்சம்னு சொன்னா, அதாவது பகவான் இப்படி அபிப்பிராயப்படுறான், அத நாம பின்பற்றணும். அவர்களுக்கு கூட நிஷ்காம கர்மாக்களினாலே மோட்சம் அடைகிறான்னு சொல்றது எப்படி நாம ஒத்துக்கொள்ள முடியும்? ஆனா யாரெல்லாம் இந்த என்னுடைய கருத்தை கஷ்டமான காரியம் என்று இகழ்ந்து அதை பின்பற்றாமல் விட்டொழிக்கிறார்களோ அவர்கள் பகுத்தறிவே இல்லாதவர்கள் என்றும், அதனால் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றிலும் அதிக விபரீதமான ஞானத்தை உடையவர்கள் என்றும்
அதனாலே நரகம் முதலான அனர்த்தங்களை வெகு சீக்கிரம் அவர்கள் அடைய போகின்றவர்கள் என்றும் தெரிந்து கொள்கின்றார். சதுசம் சேஷ்டத்தே அப்படிங்கிற ஸ்லோகம் ஆரம்பிச்சு 3வது அத்தியாயம் முடிகிற பர்யந்தம் ஞான யோகத்துல என்னென்ன கஷ்டம் இருக்கு, அதை அனுஷ்டிக்கிறவனுக்கு என்னென்ன தடைகள் வரும், என்ன சிரமம் ஏற்படும் என்பதை பூர்த்தியா சொல்ல போறார். அது நாம பொறுத்திருந்து அதை அனுபவிப்போம். கவிதா ஏன்னா அதை ஆரம்பிச்சா ரொம்ப பரிசுத்து, அதனால அதை நாளைக்கு தனியா வச்சுக்கலாம். கவிதார்ய சிம்ஹாய கல்யாணோசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.